மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாபு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மல்லிக்கு கால் பண்றாங்க. நம்ம தங்கச்சி எப்படி இருக்காங்க, நல்லபடியா இருக்காங்களா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கா, விஜய் மாப்பிள்ள அவளை தன்னோட மனைவியை ஏத்துக்குவாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் பாபுவோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சுங்க. அதனால பாபு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. மல்லியும் பாத்தீங்கன்னா ஆனா நான் நல்லபடியா இருக்கேன், நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பொய்யான ஆன்சர் தான் நம்ம பாபு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாபுக்கு அதுல சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா மல்லி அவளுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறதுல நம்ம நல்லா இருக்கணும், அண்ணன் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றியா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாபு ஒரு பக்கம் மல்லி கிட்ட கேக்குறாங்க. மல்லி இல்லைன்னு உண்மையாவே நான் நல்லபடியா இருக்கிறேன், விஜய் என்னை நல்லபடியா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. உடனே பாபு சரிமா எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன் அண்ணி உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறா, முடிஞ்சா நானும் உன்னோட அண்ணியும் ஊருக்கு வரோம், இல்லாட்டி உன் அண்ணியை மட்டும் அனுப்பிச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபு சொல்றாரு. உடனே மல்லி அண்ணனை இல்லைண்ணா நான் நல்லபடியா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. இதுல இருந்தே பாபு தெரிஞ்சுலாம் கண்டிப்பா மல்லிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா பாபு நம்ம நாகு அந்த வீட்டுக்கு அனுப்புதான் போறாரு. நாகு மூலியமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலையோ எல்லா பிரச்சனையுமே நம்ம நாகு தான் சால்வ் பண்ண போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம அரவிந்த் இருக்காருங்க. நம்ம மல்லியை எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ சோ அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் திரும்பவும் வரல. அரவிந்த் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அரவிந்த் நம்ம மல்லியோட மனசை பத்தி கண்டிப்பா விஜய் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைப்பாரு. இல்ல விஜய் இன்னும் மல்லி மேல கோவமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வேணுமா நம்ம விஜய் மல்லி இவங்க எல்லாரும் தனியா எங்காவது மீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. மீட் பண்ணா கண்டிப்பா நம்ம அரவிந்த் விஜய்க்கு மல்லியோட மனசை எடுத்து புரிய வைக்க போறாரு. அதுக்கப்புறம் விஜய் புரிஞ்சுக்கிட்டாலும் திரும்பவும் வீட்டுக்கு வந்ததும் ராஜேஸ்வரி என்ன சொல்றாங்களோ அதை தான் கண்டிப்பா விஜய் கேட்க போறாரு. அவர் மனசுக்குள்ள என்ன வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா நம்மளோட அக்கா யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சிட்டு இருக்காருங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இப்ப மல்லியும் நடந்துக்கிறாங்க. அதையும் மீறி நம்ம மல்லி எவ்வளவு பொறுமையா இருப்பாங்க, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ராஜேஸ்வரி டார்ச்சல் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்தா கண்டிப்பா மல்லியும் பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையை காமிக்கதான் ஆரம்பிக்குவாங்க. சோ அதுல கண்டிப்பா ராஜேஸ்வரியால தாங்கிக்கவே முடியாது. மல்லியே அவளா நம்ம இப்படி பழி வாங்குறா அப்படின்ற அளவுக்கு ராஜேஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுவாங்க. மல்லியோட குணத்தை பத்தி நம்ம ரஞ்சிதாவுக்கு தான் தெரியும். எடுத்தமா கவுத்தமான்னு சொல்லிட்டு மல்லி செய்ய மாட்டா. ஆனா ஒரு விஷயத்துல இறங்கினா அதை செஞ்சு முடிக்காம இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மல்லி அவங்களோட சுயரூபத்தை காமிக்க போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.